இங்க பாருமா. அம்மா அம்மா உன் பொண்ணு இருக்குமா? அம்மா என்கிட்ட பேசுமா. எனக்கு பக்க பலமா இருந்தேன் அம்மாவை நானே கொண்டுட்டேன். அப்படியெல்லாம் இல்லம்மா. பிரியாவுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேம்மா. என்ன கௌதம் பேசுற? நீ ஏதாவது புரிஞ்சுதா பேசுறியா? இவன் நல்லாகி வந்தா அதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையோட நிலைமை எதையுமே முன்ன பின்ன யோசிக்காம இந்த பையன் பண்றானே. போதும் நிறுத்துங்க அத்தை. அதுக்கு உன்னை வீட்டுல வச்சிருக்கேன், எனக்கு பிடிக்கல, நீ வீட்டை விட்டு வெளியே பண்ணி செய்தா நானும் எங்க மாமா வேற வீடு பார்த்துருக்கோம். யாருமே என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்படி என் மாமா விட்டு போவேன்? அம்மா என்னப்பா? இல்லைம்மா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, என்ன ஆச்சுமா? அதை பத்தி பேசலாம் எதுவும் இல்லை கௌதம். பிரியாலாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டா இப்போ. அம்மா அவள் அப்படித்தாம்மா சொல்லுவா. நம்ம அவள் மனசை மாற்றி சமாதானப்படுத்தணும். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா கௌதம். சும்மா நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அமைதியா உன் வேலையை பாரு. என்னோட வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே. என் வாழ்க்கையத்தையும் பார்த்துலவா. அவள் வாழ வேண்டிய வயசுவான். அவள் நல்லா இருந்து வாழட்டுமா. அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது கௌதம். நீ ஒழுங்கா சாப்பிட்டு அமைதியா தூங்குற வழியை பாரு. இப்போ நான் உயிரோடு இருக்க போய் தானே ஏன் வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் இன்னைக்கே செத்து போயிடுறேம்மா. அப்போ பிரியா தனியாக தானே இருப்பா. அப்போ போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிரு. என்ன கௌதம் பேசுற நீ? என்னோட வாழ்க்கைன்னு பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என்னால் அவள் வாழ்க்கையை நரகமாகிக்கிட்டு இருக்குமா. அதை பற்றி கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியா? இவ்வளோ சுயநலவாதியாம்மா நீ? ஆமாடா, நான் சுயநலவாதி தான். என் புள்ளியோட வாழ்க்கைன்னு வரும்போது நான் சுயநலமா தான் சிந்திப்பேன். நீ ஒத்துக்கலன்னா நான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே செத்து போயிடுவேம்மா. என்ன கௌதம் பேசுற நீ? ஐயோ, பிரியா கிட்ட பேசுனதுல பிரியா ரொம்ப தெளிவா இருக்கா. இந்த கௌதம் தான் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம எதையாவது பேசிட்டு இருக்கான். இது எவ்வளவு நாள் ஆனாலும் நம்ம பிள்ளைய விட்டு போக மாட்டா. முடிஞ்ச அளவுக்கு பிரியாவையும் கௌதமையும் பேச விடக்கூடாது. இல்லைனா கௌதம் பேசி பேசி பிரியாவோட மனசை மாத்திடுவான். டைம் ஆயிடுச்சே, மாத்திரை கொடுக்கணுமே. பிரியா அங்கேதான் இருக்காளா? இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்போயே பிரியா கிட்ட எல்லா விஷயம் பேசிட வேண்டியதுதான். பிரியா மாமா உட்காரு. பிரியா சொல்லுங்க மாமா. நான் ஒன்று சொன்னா கேட்பியா? அதுல என்ன மாமா டவுட்டு? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் மாமா. ஏன் மாமா? என்ன மாமா யோசிக்கிறீங்க? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா பிரியா? இன்னொரு கல்யாணமா? மாமா என்ன மாமா பேசுறீங்க? நீங்க இப்படி சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை மாமா. பிரியா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் பிரியா. சொன்னேன் என்னால் உன் வாழ்க்கையை வீணாக போய்கிட்டு இருக்கு தெரியுமா. என்னால் எவ்வளோ கஷ்டப்படுற நீ. அதனாலதான் பிரியா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க பிரியா. மாமா அதுக்கு நீங்க என்ன பேசாம சாவடிச்சிருந்துக்கலாம் மாமா. இந்த பிரியா எப்போ உங்களுக்கு மட்டும்தான் மாமா. என்னால உங்க இடத்த வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா, திரும்ப இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க மாமா. பிரியா 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 நான் நல்லதுதான் பிரியா சொல்றேன். சொன்னா கேளு பிரியா. போதும் மாமா, தயவு செஞ்சு இதுக்கு அப்புறம் என்கிட்ட இத பத்தி பேசாதீங்க மாமா. அப்படி பேசதா என்னை கொன்றுங்க மாமா. பிரியா 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 ஐயோ ஐயோ சொன்னா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாளே. மாமா என்ன இப்படி சொல்றாங்க? அம்மா, அத்தை, மாமா எல்லாருமே என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ணி சொன்னா என் மாமா விட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன்? இப்ப இவங்க கிட்ட என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன்? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? என் மாமா விட்டு நான் போக மாட்டேன். என்னன்னாலும் சரி, என் மாமா விட்டு நான் போக மாட்டேன். மாமா இன்னும் நீங்க மதியம் சாப்பிடவே இல்லை மாமா. கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க மாமா. வேணாம். வேணாவா? என்ன மாமா பேசுறீங்க? கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. வேணாம் ஒரு எடுத்துட்டு போயிரு. மாமா என்ன விளையாடுறீங்களா? நீங்க இன்னும் மதிய டேப்லெட்டும் சாப்பிடல, நைட்டு டேப்லெட்டும் சாப்பிடல மாமா. கொஞ்சம்
சாப்பிடுங்க வேணாம் மாமா. பிரியா, நான் சொன்னது மட்டும் நீ கேட்குறியா? நீ சொல்கிற நான் அது கேட்கணும். தயவு செஞ்சு போயிரு. மாமா அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை மாமா. மாமா உங்க ஹெல்த் விஷயம் என்ன ஆகுதுமோ கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. வேணாம் பிரியா. பிரியா, நீ என்னைக்கு கல்யாணத்தை சம்மதிக்கிறியோ மாமா. அன்னைக்கு தான் என்கிட்ட பேசணும். அது உனக்கு என் மூஞ்சிலே முழிக்காத. போ. மாமா என்ன மாமா போன்றல்ல. பேசுறீங்க? போ. இப்படி புரிஞ்சுக்காம பண்றாரு. என்ன மாமா இப்படி விடவிட ஊத்துறாரு? மாமா என்ன இவ்வளவு ஜோர் அடிக்குது? ஐயோ ஐயோ மாமா எந்திரிங்க மாமா, டேப்லெட் சாப்பிடுவீங்க. போ. மாமா என்ன மாமா பேசுறீங்க? இவ்வளவு ஜோர் அடிக்குது, எந்திரிங்க மாமா. பிரியா போ. என்ன மாமா உங்களுக்கு பிரச்சனை? 2 நாளா சாப்பிடவே இல்ல, இன்னைக்கு இவ்வளவு ஜோர் அடிக்குது, சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எந்திரிங்க மாமா ப்ளீஸ் மாமா. நீ நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? மாமா ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? நான் உயிரோட இருக்கிறதே உங்களுக்காக மட்டும்தான் மாமா. இப்ப நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா நான் என்ன மாமா பண்றது? மாமா தயவு செஞ்சு டேப்லெட் சாப்பிடுங்க மாமா. நீ எப்போ கல்யாணத்தை ஒத்துக்கிறியோ அப்போ நான் மாட்டை சாப்பிடுவேன். ஐயோ அது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். மாமா என்னால உங்களை தவிர வேற யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. உங்களுக்கு என்ன, நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் அதானே? ஏதோ பண்ணுங்க மாமா. பிரியா, என்ன பண்ண பிரியா? உங்க விருப்பப்படி ஏதோ பண்ணுங்க மாமா. பிரியா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? அத்தை இதெல்லாம் தேவையா அத்தை? என்னம்மா செய்யறது? ஒரு சில சமயத்துல நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்க தான் செய்யுது. கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி